ஸோ ஒரு காலம் வந்துகிட்ருக்கு, ஜனங்களுக்கு புரிகிற காலம் வரும். அப்போது உலகம் பூரா வருவாங்க, நீ எல்லாம் சந்தோஷப்படலாம். அவங்களாம் வர்றதுக்கு முன்னால் நீ வந்துட்டு இல்லை, இப்போ பாரு உங்கள்கிட்ட 1.5 மணி நேரமாக பேசின்னு இருக்கிறேன்ல நான். ஸோ இந்த டைம் எல்லாம் பிற்காலத்தில் வருமானு தெரியாது. ஏன்னா மல்டிடியூட்ஸ் வில் த்ராங், லட்சக்கணக்கான பேர் இந்த இடத்துல வரப்போகிறாங்க. உலகத்தில் எங்கே போயும் தீராத வியாதியெல்லாம் இங்கே வந்தால் தீர்ந்துடும். கடவுள் வேறு இன்னுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீ இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னாக்கா அவன் அடிச்சுக்குவான், வரமாட்டான். இந்த மகான் அந்த மகான்னாக்கா அவன் இன்னொரு மகானை பார்க்கறதுக்கு வரமாட்டான். உடம்பு சரியில்லைன்னாக்கா எந்த நாட்டுக்காரனும் வருவான், இந்த இடத்துக்கு போனால் நல்லாதுன்னா. அப்போ இந்த இடத்துல கடவுள் என்ன பண்ண போகிறாரு, எங்கே போயும் சேராத வியாதி இங்கே 3 நாள் தங்கணும், சாப்பிடணும், அந்த வியாதி நல்லாயிடும். அந்த ஹெல்த் கார்டை வச்சு தான் கடவுள் எல்லா உலகத்தையும் இந்த இடத்துக்கு இழுக்க போகிறாரு. இப்போது நீ வேணால் பாரு, ஒன்றுமே இல்லை, நோ மேஜிக், நோ கிமிக்ஸ். இந்த புண்ணிய பூமி இது, இந்த பூமிக்கு அடியில் ஒரு சுரங்க பாதை இருக்குது 4 கிலோமீட்டருக்கு. அதுக்குள்ளே ஒரு அணையாக விளக்கு இருக்குது, ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஓகேவா, இந்த பூமிக்கு அடியில் இருக்குது. அதனால தான் இங்கே இவ்வளோ கோயிலெலாம் வருது, இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்குது. ஏற்கனவே இருக்குது அதெல்லாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துக்கு 3 நாள் தங்கிட்டு போனால் போகிறோம், தங்கிட்டு சாப்பிட்டு போகணும், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு உலகம் போகிற இங்கே வரப்போகுது, எல்லோரும் வரப்போகிறாங்க. நீ வேணால் வெயிட் பண்ணி பாரு. இன்றைக்கி இதோட ஒன்று விட்டுறேன்.